அந்த இயக்கத்தினுடைய கொடி நேரடியாக பயன்படுத்தப்படுகிறது, இலச்சினை நேரடியாக பயன்படுத்தப்படுகிறது. அங்கே நான் போய் ஆயுத பயிற்சி எடுத்தேன் என்கின்ற வாக்குமூலம் தரப்படுகிறது. அன்றைய தேதியில் விடுதலை புலிகள் இந்தியாவிற்கு எதிரான தடை செய்யப்பட்ட இயக்கம் என்ற காரணத்தினால் நீங்க இந்தியாவினுடைய கடவுச்சீட்டில் வெளிநாட்டிற்கு சென்று தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கத்தோடு ஆயுத பயிற்சியில் ஈடுபடுவது என்பது இந்திய இறையாண்மைக்கு எதிராக, இந்தியாவிற்கு எதிராக போர் தொடுக்கின்ற குற்றம் என்று சொல்லப்படுகின்ற வேஜிங் வார் அகேன்ஸ்ட் தி கவர்மெண்ட் ஒன்று, ட்ரீசன் என்று சொல்லப்படுகின்ற தேச துரோகம் ஒன்று, செடிஷன் என்ற பிளவுவாதத்தில் 3 பிரிவுகளில் மிக மிக முக்கியமான ஆயுள் தண்டனை கொடுக்க வேண்டிய அளவிற்குமான குற்றங்கள். இது யார் கேட்டாலும் சட்டப்படி என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இன்னொரு உதாரணத்தையும் சொல்றேன். போராடலாம் நம்மால் ஒரு துண்டு போட்டுருவார் பாருங்க. அந்த துண்டுல தமிழ் ஈழத்தினுடைய வரைபடம் இருக்கும். இப்போ உதாரணமா காஷ்மீரோட வரைபடம் இருக்குல்ல, அதை பாகிஸ்தான் பிரிச்சு போட்டா என்ன பண்றோம்? ஐநா சபையிலிருந்து எல்லா இடத்துலையும் எங்களுடைய வரைபடத்தை பிரித்து காட்டுவதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை. அருணாச்சல பிரதேசத்தில் சீனா உள்ள வருது, எங்க வரைபடத்தை நீங்க போடுறதுக்கு உரிமை இல்லைன்னு வரைபடத்தை கூட்டி குறைத்து காண்பது என்பதே ஒரு மிகப்பெரிய குற்றம். இந்திய இறையாண்மைக்கு எதிராக இந்தியாவினுடைய மேப்பை நீங்க போட்டீங்கன்னா குற்றம். ஆனால் அப்படி அந்த மேப் எல்லாம் போட்டு இருந்த யாசின் மாலிக்கை அழைத்தவர் தமிழ்நாட்டில் கூட்டம் போட்டவர் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர். இந்த தமிழ் ஈழம் என்பது சட்டப்படி மறுபடியும் சொல்றேன், இந்தியாவினுடைய நேச நாடு இலங்கை. ஒட்டுமொத்த இலங்கையும் இந்தியா அங்கீகரிக்குது. தமிழ் ஈழத்தை இன்றைய தேதி வரையில் இந்தியா அங்கீகரிக்கவில்லை. சரியா? அப்படி இருக்கிற இடத்துல அந்த ஊர்ல இருக்கிற தீவிரவாத இயக்கங்கள் இதுதான் எங்களுடைய நாடுன்னு போட்ட ஒரு மேப்பை உன்னுடைய தோளில் போட்டுக்கொண்டு பிரச்சாரம் செய்வதற்கு அனுமதித்தது யார்?